ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். திரு சுமந்த், இதெல்லாம் ஒரு விவாத தலைப்பா? இதெல்லாம் விவாதிக்கணுமா? பிரதமர் தியானம் செய்யறதுங்கிறத இவ்வளவு சர்ச்சையாக்கணுமா அப்படின்னு திரு முருகானந்தம் கேட்கிறாரு. ரெண்டு விஷயம். ஒண்ணு, பிரதமர் இது ஒரு தனிப்பட்ட மனிதர் தியானத்திற்காக செல்கிறார் என்பதால் யாருக்கும் எந்த விதமான ஒரு கேள்வி கேட்க உரிமையே கிடையாது. ஆனால் இங்க எங்கு சிக்கல் வருகிறது என்றால், இப்போ நீங்க காட்சிகளை காட்டிட்டு இருக்கீங்க இல்லையா, மல்டி கேமரா செட்டப்பை வச்சு எல்லா சேனல்லையும் இத ஒளிபரப்பும் போது நிச்சயமா இது தேர்தல் விதிமுறைகள் கோட் ஆஃப் கான்டக்ட் அமல் செய்யப்பட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நிச்சயமா இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். காட்டாதீங்க, இப்போ பிரதமர் காட்டாதீங்க, நீங்க எல்லாம் போகாதீங்க, காட்சிப்படுத்தாதீங்க, ஊடகங்கள்ல காமிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. ஊடகங்கள்ல காமிக்க வேண்டாம்னு சொல்றது பிரதமர் சொன்னாரு, இல்ல பிரதமருடைய நெருக்கமானவர்கள் சொன்னாருன்னா யாராவது இந்த நாட்டுல யாராவது, அது பாஜக நபர்களே அதை நம்புவாங்களா? இது இது ஊடகங்களுக்காக நடத்தப்படும் ஒரு ஈவெண்டாகத்தான் நம்ம பார்க்கணும். சோ கேதார்நாத் போனார், அங்கேயும் கேமரா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் விசிட், ஊடகங்கள் நடக்கக்கூடிய ஈவெண்ட் நல்லா சொல்லாதீங்க. அவர் பிரதமர் ஊடகங்கள் ஒரு இடத்துக்கு போய் தியானம் பண்றாருங்க, அதை போய் கொச்சை தியானம் பண்ணட்டங்க. எதுக்கு இல்லங்க, கேமரா இல்லைன்னா தியானம் பண்ண முடியாதா? கேமரா இல்லாம தியானம் பண்ண வராதா? மல்டி கேமரா வர சொன்னாங்களா? இல்ல இப்ப இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இல்ல பகவதி அம்மன் கோயில்ல கூட உள்ள இருந்து கேமரா போக வேண்டாம் சார். இதுல என்ன சார் இருக்குது சார்? அது போனது ஊடகங்களோட கேமரா இல்ல, அவர் கூட்டிட்டு எடுத்துட்டு போற கேமரா கூட ஆள் கூட்டு போறாரு. இல்ல திரு முருகானந்தம், அவங்க ஆர்கனைஸ் பண்ண கேமரா தானேங்க. அது மீடியா சகோதரரே, அது காட்சிப்படுத்துவதற்காக ஒரு நொடி திரு முருகானந்தம், ஒரு நொடி. பிரதமர் கூட கூட்டிட்டு போற கேமராவை லைவ் போடுறாரா? கார்த்திகேயன் பிரதமர் கூட்டிட்டு போய் அப்படி லைவ் போட்டுக்கிட்டே போறாருங்களா? டெல்லியில இருந்து இறங்கில ஊடகம் தொடர்பான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு முழுமையா தெரியும் திரு முருகானந்தம். யார் என்று சொன்னா இல்ல, ஊடகத்தின் செயல்பாடுகள் தொடர்பாக எல்லா முழு விவரங்களும் உங்களுக்கு தெரியும். ஊடகங்கள் ஒரு நொடிங்க, எங்கேயும் போக கூடாதுங்கிறீங்களா? நான் இப்படி வர்றேன், ரிவர்ஸ்ல வர்றேன். ஒரு நொடி நீங்க பேச அனுமதிங்க. விருந்தினரை என்ன பேச அனுமதிச்சாதானே செய்தியை சொல்ல முடியும். நீங்க லைவ்ல இருக்கீங்க, ஒருத்தர் ஸ்கைப்ல இருக்காரு, ஒருத்தர் அரங்கத்துல இருக்காரு. இன்னொரு சொல்லுங்க, பிரதமர் இங்க போக கூடாது, பிரதமர் கோயிலுக்கு போக கூடாது, பிரதமர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, பிரதமர் யாருமே நீங்களே முடிவு சொல்ல. ஒரு நொடி, யாருமே போக கூடாதுன்னு சொல்லலைங்க. அவருடைய உரிமை அது. யார் அதை போய் தடுக்க முடியும்? பிரதமர் போக கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? இது என்ன சிக்கல் என்றால், மதத்துடன் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்ப பகவதி அம்மன் கோயிலுக்கு போறாரு, பகவதி அம்மன் கோவிலுக்கு உள்ளிருந்து கேமரா வச்சு பிரதமர் நடந்து வர்றதுல இருந்து அவர் ஆர்த்தி கும்பிடுறது வரைக்கும் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்காங்க. சோ நிச்சயமா இது ஒரு இம்பாக்ட் ஓட்டர் மேல ஏற்படுத்துது டியூரிங் த கோட் ஆஃப் கான்டக்ட் பீரியட். அவ்வளவுதானே தவிர பிரதமர் தியானம் பண்ணக்கூடாது, பிரதமர் விவேகானந்தர் ராக் மெமோரியல் போக கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? தாராளமா போகட்டுமே. இது ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பிரதமர் புதிதாக கட்டப்பட்ட ஒரு மண்டபத்தை அங்க திறக்க போறாருன்னா இந்த பேச்சுக்கே இடம் இல்ல, கேமரா இருக்கணும். ஏன்னா அரசாங்க விழா, பிரதமர் நாட்டுக்காக அந்த புதிய மண்டபத்தை திறந்து வைக்கிறாரு, அதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா இது அந்த மாதிரி இல்ல, திஸ் இஸ் அ பிரைவேட் விசிட். அவர் பிரதமராக இருந்தாலும் இது ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் செல்கிற ஒரு விஜயம். இது ஒரு அரசு முறை பயணம் அல்ல. இல்ல, இதெல்லாம் காமிக்கிறதுனால இல்ல திரு சுமந்த், இதெல்லாம் காமிக்கிறதுனால அப்படிங்கறதே விட்டுருங்க. நீங்க முருகானந்தம் சார், ஒரு நொடி நீங்க லைவ்ல இருக்கீங்க, கொஞ்சம் டிலே இருக்கும். நான் அடுத்த சுற்றுல வரை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னும் 2 விருந்தினர்கள்ட்ட பேசிட்டு நான் மீண்டும் வரும்போது நீங்க அந்த கேள்விகள்லாம் கேட்கலாம். திரு சுமந்த், திரு முருகானந்தம் பேசும்போது கேட்டாரு, இந்த மாதிரி ஊடகங்கள்ல பிரதமர் தியானம் தொடர்பான காட்சிகள்லாம் காமிக்கிறதுனால வரக்கூடிய 5-10 வாக்குகளுக்காகவா இவ்வளவு பிரயத்தனப்படும் பாஜக? அதுவா நோக்கமா இருக்க போது பாஜகவுக்குன்னு கேட்டாரு.
இல்லைங்க, அது பாஜகவுக்கு என்ன நோக்கம், பிரதமருக்கு என்ன நோக்கம் அப்படிங்கிறது கிடையாது. இது தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர, அவர்களுக்கு என்ன நோக்கத்தோட சரி ஒரு நல்ல எண்ணம் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அங்க தியானம் செய்து பிரார்த்தனை செய்ய போகிறாருன்னு எடுத்துப்போம். அது எண்ணத்தை நம்ம குறை சொல்ல வேண்டாம். ஆனால் அது விதிமுறைகளுக்கு உட்பட்டதா, இந்த மாதிரி ஒரு ரிலே பண்றது விதிமுறைகளுக்கு உட்பட்டதா? பேசலையே, யாருமே பேசலையே. எலெக்ஷன் கமிஷன் பேசல. ஆமா இது விதிமீறல்னு சொல்லல. கோர்ட் அட்மிட்டே பண்ண மாட்டேங்குது. காங்கிரஸ் கேஸ் போட போனா அட்மிட்டே பண்ணல கோர்ட்ல. இல்ல பிரதமர் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை மிகவும் அதை தாண்டி சென்று பல பேச்சுக்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது செய்திருக்கிறார், பேசியிருக்கிறார். அதையே அவங்க கண்டுக்கலையா? வெறும் நோட்டீஸ் விட்டுட்டாங்களே, அவ்வளவுதானே. தேர்தல் ஆணையத்தின் இதெல்லாம் கண்டுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது. அவர் ஒரு பிளவுபடுத்தும் வகையில் பேசிய பேச்சுக்கள் நிச்சயமாக இந்த தியானத்தை விட மிக பெரும் அளவுல இந்த தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்கின்றன. இப்ப என்ன அளவுகள்? அதையே கண்டு ஒண்ணு ஆகாது. இல்ல தியானம் பண்ண வந்தது தேர்தல் விதிமீறல்ங்கிறதுக்கான அளவுகள் என்ன? எப்படி விதிமீறல் புரிஞ்சுக்கணும்? தியானம் பண்ண வந்ததுங்கிறது விதிமீறல் கிடையாதுங்க. தியானம் பண்றதுக்கு எப்படி விதிமீறலா இருக்க முடியும்? அத நீங்க மல்டி கேமரா வச்சு ரீலே பண்றதுதான் பிரச்சனை. பிரதமர் தியானத்திற்கு சென்றிருக்கிறார் விவேகானந்தர் இல்லத்திற்கு, விவேகானந்தர் பாறைக்குன்னா அது யார் அப்செக்ட் பண்ண முடியும்? அதை நீங்க ஃபுல்லா உள்ள போறது வரைக்கும், அந்த கடைசி படிக்கட்டு ஏறுற வரைக்கும், நாளைக்கு உறுதியா சொல்றேன், தியானம் பண்ற காட்சிகளும் லைவ் ஆகும். கேதார்நாத்ல வந்துச்சு இல்லையா தியானம் பண்ற காட்சிகள், அந்த காட்சிகளும் வரும். சோ இதுல பிரச்சனை இஸ் த மீடியா கவரேஜ் ஆஃப் தி ஈவென்ட், நாட் தி ஈவென்ட். தனிப்பட்ட முறையில அவர் போய் இறங்குறாரு, நேரா போறாரு, தியானம் பண்றாரு, வராருன்னா இத பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, ஓகே. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.